நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தப்பான வழி, தப்பான அம்மா, பிறந்தது கூட தப்பான நிலைமைன்னு இப்படி எல்லா தப்பும் ஒன்னா சேர்ந்து தப்பு மட்டுமே குழந்தையா வந்து பிறந்திருக்கு பாட்டி. ஒவ்வொரு செகண்டும் நீ தப்பானவன்னு எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகவே இது வந்து பிறந்திருக்கு. எனக்கு பிடிக்கல. வேண்டாமா? அப்ப இந்த குழந்தை வேண்டாம். வேண்டாம்னா என்ன அர்த்தம்? பண்ற தப்புலாம் பெரியவங்க பண்ணிடுவீங்க. பழி பாவம்லாம் இந்த குழந்தை மேல. அதுக்கு என்ன தெரியும்? வேண்டாமா, வேண்டாம். ஏன் ஜோதி இப்படி வேண்டாம்னு சொல்லதான் அந்த குழந்தைய வயிற்றுல சுமந்து குனியவும் முடியாம நிமிரவும் முடியாம தாங்கி தாங்கி நடந்துட்டு இருந்தியா? வயிற்றுல சுமக்க முடிஞ்ச பாரத்தை மனசுல சுமக்க முடியல. பேசாத. உனக்கு வேண்டாம்னா விட்டுரு. இந்த குழந்தை நம்ம குடும்பத்துக்கு வேணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேணும். இந்த குழந்தை எனக்கு வேணும். என் ஜோதியோட குழந்தை எனக்கு வேணும். பாரு, என்னை எவ்வளவு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. என்னோட உண்மையான அன்பு அவனுக்கு தெரியுது. அதான் இவ்வளவு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கான். ஆமா, இல்ல இப்ப நான் வர முடியாது. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இப்ப நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறேன். ஆமா, எல்லாத்தையும் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். பாத்துங்க, அப்புறம் பேசுறேன். நல்லது. ஜோதி, உன்னை வீட்டுக்கு கூட்டு போகலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. ராவு காலத்துக்கு முன்னே கிளம்பணும். சீக்கிரம் பில்லெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. பேரப்பையன் என்ன சொல்கிறான்? ஜாய் என்ன தூங்குறானா? முடிச்சுட்டு தான் இருக்க மாப்பிள்ள. எனக்கு வெளியில் போனால் வேலையே விட மாட்டேங்குது. எப்போ பாரு இவன் ஜாபமாகவே இருக்கு. அதான் வேலைகள் எல்லாத்தையும் நான் மாடுங்களை பார்த்து சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன். ஜோதி, நான் மட்டும் அந்த காலத்து ராஜாவாக இருந்திருந்தா ஒரு பெரிய தேரையே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் நிற்க வச்சிருப்பேன். சாதாரண கண்காணியா இருந்தானே. இருந்தாலும் புதுசா ஒரு காரை வாங்கி வாசல்ல நிக்க வச்சிருக்கேன். அதுலதான் பேர பையனை வீட்டுக்கு கூட்டு போறோம். கிளம்பலாமா? அத்தா எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ரெடியா இருக்கு மாப்பிள்ள. டேய் போடா, அந்த பில் எல்லாம் வாங்கல, வாங்கிக்க போடா. அத்தா வாடா 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 வாடா. பாத்து மெதுவா. பேர பையா சிரிக்கிறான் சிரிக்கிறான். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. டாய் டாய் டாய். சரி சரி. என்ன? ஐயா ஃபோன் பண்ணாருமா. ஜோதி அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வராங்களா? ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. அதான் ஆர்த்தி தட்டு ரெடி பண்ணிட்டல, அப்புறம் என்ன? நீங்க தான் ஆர்த்தி எடுக்கணும்னு சொன்னாங்கம்மா. எனக்கு இந்த ஆர்த்தி எடுக்கிறதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் நீயே பண்ணு. அம்மா, கார் வந்துருச்சுமா. நீங்களே ஆர்த்தி எடுங்க. அதாம்மா முறை. என்னடி முறை போறன்னு உன்னை எடுக்க சொன்னல, போ. மீனா, சுப்பு பாத்து கூட்டிட்டு பேரப்புள்ள வந்தாச்சுமா, சீக்கிரம் ஆரத்தி எடுத்துட்டு வா. வாமா. பேரனுக்கு முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். மீனா, ஐயோ
வந்துட்டாரா? கொஞ்ச நேரம் இரு. மீனா என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா குழந்தைய வச்சுட்டு வாசல்ல நின்னுட்டு இருப்பா? சீக்கிரம் வா. அப்பா, என்ன ஃபார்மாலிட்டிஸோ இதெல்லாம். குடு, கொளுத்து. தலை. குழந்தைக்கு கொஞ்சம் கூட திருஷ்டி இருக்கக்கூடாது. என்னடா சுப்பு? ஆமா ஆமாம்மா, ஜோதிக்கும் சுத்தமா எந்த திருஷ்டியும் இருக்கக்கூடாது. குழந்தைக்கு ஒரு பொட்டு வைமா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வைமா. குழந்தை அச்சனை வத்த மாதிரி உங்களையே முடிச்சு வச்சிருக்கான் சார். குழந்தைக்கு ஒரு பொட்டு வைமா. அது என்ன பண்ணுச்சு? ஏய் அம்மா. இங்க வா. இத கொண்டு போய் வெளியே கொட்டு. சரிங்கம்மா. வா ஜோதி, உள்ள வா. கையை எடுத்து இருக்கமா மூடிட்டு இருக்கா பாரு. ஓ, சார் இங்கே தான் இருக்காரா? இல்லை, சிங்கப்பூர் மலேசியான்னு போயிட்டோன்னு பார்த்தேன். அது வந்துப்பா, அது நான் இங்கே தான். மீனா சொல்லு, நான் இங்கே தான்ப்பா இருந்தேன். சொல்லு. ஆஸ்பத்திரிக்கு வழி தெரியலையா, இல்லை ஆஸ்பத்திரிக்கு வழி மறந்து போயிருச்சா? டேய், இப்போ நம்ம வீட்டில் தானே புதுசாக குழந்தை பிறந்திருக்கு, பக்கத்து வீட்டில் இல்லை. பொறுப்புனா என்னன்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? கடல் மலையெல்லாம் தாண்டி போய் சாமியை கும்பிடுறதும் கருவை தாண்டி வர குழந்தைய கும்பிடுறதும் ஒன்று தாண்டா. நீ காசி ராமேஸ்வரன் 10 தரம் போனாலும் நீ செஞ்ச பாவம் தீராதுடா. பாரா, அந்த பிஞ்சு குழந்தை முகத்தை பார்த்தாவது நீ செஞ்ச பாவத்தை குறைச்சிக்க. கொஞ்சமாவது மனுஷனா மாற முயற்சி பண்ணடா. ஜோதி, யார பார்த்து மனுஷனா மாறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு பத்தியா அவரு? போ. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ. டேய், நீ என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாது. போடா. அனுபவிச்சா வலி என்னன்னு தெரியும். இப்ப எதுக்கு பாட்டி அவர் முன்னாடி நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? நியாயம் கேக்குறீங்களா? இதுக்கு மேலேயும் கண்ணை கசக்கிட்டு மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இந்த ஆம்பளை முன்னாடி நின்னுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அவங்க தலையில நாமளே கிரீடம் வச்ச மாதிரி ஆயிடும். இவன் பார்த்தா 1000 பொண்ணுங்களை எண்ணெயும் ஊத்தியா நினைச்சுப்பான். நீங்க வாங்க. அது சரி, கற்பூரத்தை எடுத்து கழுத மூக்குல தேய்க்க நினைக்கிறது தப்புதான். என்னடா அப்பா பாக்குறீங்களா? அப்பா அப்பா பாக்குறீங்களா? நீங்க கூப்பிட்டுமா? இதோ இருக்காங்க உங்க அப்பா. இதோ இங்கே இருக்காங்க உங்க அப்பா. கூப்பிட்டுமா அவரை? நீங்க கூட உங்க அப்பா மாதிரி தான் இருக்கீங்க.
உங்க கண்ணு, உங்க மூக்கு, உங்க வாய், உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த சொட்டை, அப்படியே உங்க அப்பா மாதிரி தான் இருக்கீங்க நீங்க. கூப்பிட்டுமா உங்க அப்பாவை? கூப்பிட்டுமா? பாக்குறீங்களா உங்க அப்பாவை? ஏய். சுப்பு, என்ன ஜோதி? என்னடா கண்ணா? என்னடா சொல்லும்? சேம் பிளட் பாரு. நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமாமே. கொதிக்குது கொதிக்குது, பிளட் கொதிக்குது. அவனை விடுவா. குழந்தைக்கு பெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டு வச்சிருக்கேன். வா. அப்பாக்கு எவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களா? உங்களை பார்க்க கூட மாட்டேன்ட்டாரு. தீர்க்க சுமங்கலி பவா. நல்லா இரு. சாமி சரணம். நீ எப்பவும் எனக்கு சரணம். புரியல? நீ எப்போ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினியோ அப்போவே நீ என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்ட. அநேகமாக என் விரதம் முடியறதுக்குள்ள என் சபதமும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ச்சீ, மனுஷனா நீ? சாமி. வாய் மூடு. நான் சாமி கூப்பிட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன பூங்கால விழுந்த நினைச்சியா? அறிவு கெட்ட முண்டோ. மாலையை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் கேவலமா நடந்துக்கிறியே, நீ எல்லாம் உருப்படுவியா? சாமி சரணம். திவாகர், நீ மாலை போட்டத உன் மாமியார் வேணா நம்பலாம், ஆனா நான் சத்தியமா நம்பவே மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீ சாமி இல்ல, மோசமான ஆசாமின்றத நான் நிரூபிச்சு உன் தோலை உரிக்கல, என் பேரு ஜீவா இல்ல. சாமி சரணம். வேண்டாம் திவாகர், மாலையை போட்டா மனசு சுத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா உன் மனசு இப்படி கொச்சையா இருக்கே. சாமி சரணம். திவாகர், எப்படி வேணும்னாலும் ஏமாத்தலாம், ஆனா மாலையை போட்டு ஐயப்பனை மட்டும் நீ ஏமாத்தின, அவரும் உன்னை சும்மா விட மாட்டாரு, உன்னை அழிச்சிருவாரு. சாமி சரணம். ஐயோ, மாமி ஒரு நிமிஷம் உன் திருமுகத்தை காமி. நீ சாமியை திட்டினது சாமிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால நீ இப்ப என்ன பண்ற, உன் அழகான கண்ணத்துல தப்பு 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 வலிக்காம போட்டுக்கணும். இப்போ உன் கண்ணத்துலதான் ஓங்கி ஒரு அற விடணும். நீ என்ன சொன்னாலும் என் காலில் நீ விழுந்தது விழுந்ததுதான். இன்னைக்கு தனியா விழுந்த, நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் விழ போற. புரியல? நான் இருமுடி கட்டி மலைக்கு போகும்போது அம்மா அப்பா மாமி மாமா எல்லாரும் இந்த சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிதான் ஆகணும். அப்போ நீயும் என் காலில் விழுந்ததான் ஆகணும். விழ வச்சு காமிப்பேன். நடக்காது. நான் கிணத்துல விழுந்து என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர உன் காலில் சத்தியமா விடவே மாட்டேன். நீ பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு எதுக்குடா மலைக்கெல்லாம் போற? அந்த பாவத்தெல்லாம் கரைக்கணும் தான். கரையாதே, கரையவே கரையாது. நீ பண்ற பாவத்துக்கு எத்தனை மலை ஏறி இறங்கினாலும் உன் பாவம் கரையவே கரையாது. மாளிகை பொறுத்த தேவியே சரணமையப்பா. சுவாமியே சரணம். அம்மா அம்மா அம்மா. ஏய் பூதம், ஏய் பூதம், அம்மா எங்க? ஏப்பா, ஏச்சி கேக்குறல, அம்மா எங்க? போடி. இணையில இருந்து எங்க அம்மாவை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நீங்க இந்த வீட்லயே தங்கி எங்க அம்மாவை கவனிச்சுக்க வேண்டியதா இருக்கும். மற்றபடி நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணா போதும். அப்புறம் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஞாபகம் இருக்கா? எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ் டாக்டர். இது உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபுங்கிறதுனால நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தை தரேன். பட் நீங்க உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் டாக்டர். பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பேன். என்னோட சர்வீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். குட். ஐ ட்ரஸ்ட் யூ. இந்தாங்க பார்த்து. ஓகே டேக் டாக்டர். கேர் ஆஃப் த பேஷண்ட். தேங்க்யூ. அப்பா இவங்க யாரு? புதுசாக வந்திருக்க நர்ஸ். நான் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இனிமே பாட்டி இவங்க தான் கவனிச்சுப்பாங்க. தம்பி, அண்ணாமலை விളിച്ചിட்டு வந்த வைத்தியரு எனக்கு இஷ்டம் இல்லையே, அதனால்தான் இந்த புது நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கியா? நான் அப்படி சொல்ல வரல. இருந்தாலும் என் சைட்ல இருந்து யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் அந்த நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி
இந்த வீட்டில் நான் யாரையும் நம்ப தயாரா இல்லை. நீங்க புது நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணது அண்ணாமலைக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் வெளியே கூட வரல. இங்க பாருங்க, யாருக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தோணுச்சு நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். சூர்யா குட்டி உனக்கு கூட இஷ்டம் இல்லையே? சொன்னேனா? அப்பா அம்மா நல்லா தானேப்பா கவனிச்சுக்கிறாங்க. இவ எதுக்குப்பா? அன்னைக்கு கூட பாட்டி கண் முழிச்சப்ப அம்மா பேர் தான் சொன்னாங்க. அதை மறந்துட்டீங்களா? ஏன்பா அம்மாவை இப்படி இன்சல்ட் பண்றீங்க? யூ ஜஸ்ட் ஷட் அப். யார் அந்த அண்ணாமலை? MBBS படிச்சிருக்காளா இல்லை FRCS படிச்சிருக்காளா? நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்க நர்ஸ் அட்லீஸ்ட் நர்சிங் கோர்ஸாவது முடிச்சிருக்காங்க. இங்க பாரு, அண்ணாமலையை விட பெட்டரா பாட்டியை இவங்க கவனிச்சுப்பாங்க, புரியுதா? போய் வேலையை பாரு. தம்பி, பட்டாளத்தாரிலே காந்திமதி அக்காவை கொல்ல முயற்சி பண்ணுது. பட்டாளத்தார் மகள் இல்லே அண்ணாமலை. பின்ன எங்கன காந்திமதி அக்கா குணமாகும் நினைக்கும். ஏய் பூதம், ஏன் இப்படி அபாண்டமா பேசுற? சூர்யா, பின்ன என்னப்பா, அம்மாக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருமா? அவ தப்பு தப்பா பேசுறா, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. சூர்யா, இது பாரு, நீ இதுலலாம் தலையிடாத. உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, போய் கார்ல உட்காரு. வீட்ல இப்படி ஒரு அழகான பெண்குட்டி இருக்கணும் இல்லே? அக்காவையும் கவனிச்சுட்டு உங்களையும் அப்பப்போ கவனிக்கா. இல்ல ஆஸ் அ டாக்டர் உங்களுக்கு உதவி செய்ய இப்படி ஒரு நர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். சொசைட்டில வள்ளிய ஆளான்னு நீங்க வீட்ல உங்களுக்கு உதவி செய்ய ஒண்ணுக்கு 2 பேர் இருந்தா தப்பில்லோ? இன்னைக்கு வெயில் ரொம்ப ஹாட். 104. எப்படிதான் தாக்கு பிடிக்க போறோமோ தெரியல. நீங்கெல்லாம் பீர் அடிச்சு கூல் பண்ணிக்குவீங்க, நாங்கெல்லாம் எப்படியோ ஏசில இருந்துப்போம். ஆனா ஜோதியோட குழந்தை பாவம், பச்சை குழந்தைக்கு ஏசியும் ஒத்துக்காது, வெயிலும் தாங்காது. அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீனா, இல்ல இப்போ எதுக்கு தேவையில்லாம ஜோதி பத்தியும் அந்த குழந்தை பத்தியும் எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கும் அவளுக்கும் நான் பொண்ணு சின்னது பந்தமா? எனக்கும் ஜோதிக்கும் பந்தம் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கும் ஜோதிக்கும் ஐ மீன் உங்க குடும்பத்துக்கும் ஜோதிக்கும் அவ குழந்தை மூலமா ஸ்ட்ராங்கா ஒரு பந்தம் உருவாயிடுச்சுன்னு சொன்னேன். இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுங்கிறதுனால உங்க அப்பா அந்த குழந்தைய தலையில தூக்கி வச்சு ஆடுறாராம். அது மட்டும் இல்ல, குழந்தை டாய்லெட் போன துணியை கூட துவைச்ச ஏசி ரூம்ல தான் காய போட சொல்றாராம். அந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ண குழந்தைன்னு நினைக்கிறேன். அதான் இந்த வீட்டுல பயங்கர சுகபோகத்தோட இருக்கு. அது முகத்துல ஒரு ராஜகலை தெரியுது. நல்ல அழகில்ல? அந்த குழந்தை அந்த கண்ணு, அந்த மூக்கு, அந்த கையு, நீங்க சொல்லுங்க, குழந்தை யார் மாதிரி? ஒருவேளை உங்க அம்மா மாதிரியா? இல்லையே, உங்க அம்மாவை நான் போட்டோல பாத்திருக்கனே, அவங்க ஜாடியே இல்ல. உங்க அப்பா மாதிரியா? உங்க அப்பா ஜாட மாதிரி இல்ல. ஆனா அந்த குழந்தை கன்ஃபார்ம்டா நான் தினமும் பாக்குற யாரோ ஒருத்தர் மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது. சூப்பர் ஜாடையா? இல்ல. ஐயோ, ஏன் இப்படி நடுராத்திரில கத்துறீங்க? இல்ல, சுப்பு ஜாடியா இருந்தானே, யார் ஜாடியா இருந்தானே? ஐயோ, நான் சுப்பு ஜாடையா இருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? மீனா மீனா மீனா, ஐயோ, இந்த நடுராத்திரில என் பேரை ஏன் இப்படி ஏலம் போடுறீங்க? ஒருவேளை அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த நர்ஸ் சொன்னாலே குழந்தை அச்சு அசல் உங்களை மாதிரியே இருக்குன்னு, எனக்கு என்னமோ அதுதான் உண்மைன்னு தோணுது. மீனா போதும்.
நடு ராத்திரி உட்காந்து அரைச்சு விட்டு பா போய் படுத்து தூங்க. அந்த கவர் ஸ்டோரியில் சில சேஞ்சஸ் இருக்கு, அதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று பண்ணுங்க, நீங்கள் டம்மி காப்பி ரெடி பண்ணி வைங்க, நான் ஈவினிங் வந்து பார்த்துட்றேன். அருணாச்சலம், இன்னொரு முக்கியமான விஷயம், சாந்தாராம் கிட்ட சொல்லி அந்த லே அவுட்டில் சில சேஞ்சஸ்லாம் இருக்குது, அதை பண்ணிவிடுங்க. வாங்க ஒரு நிமிஷம். ஓகே, நான் ஈவினிங் வந்து பார்த்துட்றேன். ரைட், தேங்க்யூ. கூப்பிட்டீங்களா சார்? ஆமாம் சக்தி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேல்ஸ் மேனேஜரையும் பர்ச்சேஸ் மேனேஜரையும் நான் வேலையை விட்டு. கேள்விப்பட்டேன் சார். இந்த ஃபேக்ட்ரியில் என்னை விட எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் தான். இப்போது சேல்ஸ் மேனேஜரும் கிடையாது, பர்ச்சேஸ் மேனேஜரும் கிடையாது. அதனால் உங்களை நான் ஜென்ரல் மேனேஜராக ப்ரமோட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சக்தி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற 2வது ப்ரமோஷன் இது. கூடிய சீக்கிரம் அப்பாங்கிற ப்ரமோஷனையும் நீங்கள் வாங்கணும். ஓகே சக்தி, என்ன என்ன யோசிக்கிறீங்க? ஜீவாக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே? ஐயோ இல்லை சார், வி ஆர் ஹாப்பி. ஓகே ஓகே, அப்போ இந்த ப்ரமோஷனில் உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான், பட் நோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். வாட்ஸ் யூர் ப்ராப்ளம் சொல்லுங்கள். பர்ச்சேஸும் நானே பார்த்துக்கணும், சேல்ஸும் நானே பார்த்துக்கணுன்னா மந்த்லி 10 to 15 days டூர் போக வேண்டியிருக்கும். நாட் ஓன்லி இன்சைடு. ஆமாம், வெளிநாட்டுக்கும் போக வேண்டியது இருக்கும், அது தெரிஞ்ச விஷயம் தானே? இல்லை, 15 days வந்து ஜீவாவை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 15 நாள் அவ கூட தானே இருக்க போகிறீங்க. எனக்கு புரியுது சக்தி, இப்போ தான் வேறு கல்யாணம் ஆயிருக்கு, புது வீடு, புது கொடுத்தணும், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் ஃபேக்ட்ரின்னு தான் பழகிருக்கீங்க. இப்போ திடீர்னு வெளியூர் போச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சக்தி, இப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஸ்டெப் எடுக்கலைன்னா எப்போ தான் எடுக்க போகிறீங்க? ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் உள்ளூரில் வேலை விஷயமா போகும்போது ஜீவாவை கூட்டிகிட்டு போனால் கஷ்டமாக தான் இருக்கும். வெளிநாடு போகும்போது நீங்கள் ஜீவாவை கூட கூட்டிகிட்டு போங்களேன், எனக்கு எந்த ஆக்ஷேபனையும் இல்லை. ஓகே சார். இந்த ஓகே நீங்கள் எனக்காக சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை சார், எனக்காகவும் ஓகே சொல்கிறேன். உங்களுக்கு வேணாம், எனக்கு வேண்டாம். ஒன்று பண்ணுங்கள், சாயந்தரம் வீட்டுக்கு போங்க, ஜீவா கிட்ட இதை பற்றி பேசுங்க, நான் நைட் ஃபோன் பண்ணுறேன், உங்கள் முடிவை எனக்கு சொல்லுங்கள். ஆல்ரைட்? ஓகே சார். சக்தி சார், அண்ணாமலை தன் 3 பொண்ணுங்களை பற்றி எந்த கவலையும் படக்கூடாது, அதான் எனக்கு வேணும். ஆல் தி பெஸ்ட். ஷியோர் சார். அம்மா, என்னம்மா? என்னன்னு தெரியல, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. வயிறு வலிக்குதா? அண்ணாமலை, சூர்யாக்கு ஏதோ வயிறு வலின்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். ஸ்கூலுக்கு போக முடியல, அது என்ன ஏதுன்னு பாரு. ஹாஸ்பிட்டல் ஒரு ஆபரேஷன் இருக்கு, ஃபோன் பண்ணு. என்னம்மா, என்னாச்சு உனக்கு? உள்ள வாங்கம்மா ப்ளீஸ். சூர்யா குட்டி, சூர்யா குட்டி, என்ன? சூர்யா குட்டி, சூர்யா குட்டி, அண்ணாமலை வெளியே வா. அண்ணாமலை, சூர்யா குட்டி, சூர்யா குட்டி, சூர்யா குட்டி எங்க? நீயும் சூர்யா குட்டியும் உள்ள போய் ஏன் தாப்பா போட்டுட்டீங்க? ஸ்கூல்ல இருந்து ஏன் அது வந்துருச்சு? ஸ்கூல் லீவ் விட்டாங்களா? என்னாச்சு அண்ணாமலை? சூர்யா பெரிய பொண்ணாயிட்டா. பெரிய பொண்ணு ஆயிட்டாளா? அதே மாதிரி தானே இருக்கா? சூர்யா குட்டி வயசுக்கு வந்துருச்சு. சூர்யா குட்டி, கதை தர. சூர்யா குட்டி, வெளியில வா. சூர்யா குட்டி, நான் வரேன். சரி, அப்போ நான் எல்லார்கிட்டயும் போய் நீ வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்லி தந்துடுறேன். இந்த வீட்ல யார் யார் இருக்கீங்களோ எல்லாரும் கேட்டுக்கங்க, நம்ம சூர்யா குட்டி வயசுக்கு வந்துருச்சு. ஏய் பார்கவி, இங்க வா. எந்தன? நீ போய் ஸ்வீட் பாயசம் எல்லாம் செஞ்சு கொண்டு வா. எதுக்கு? நம்ம சூர்யா குட்டி வயசுக்கு வந்துருச்சு. அதுக்கு ஏன் இப்படி சத்தம் போடுற? ஒண்ணு செய், மைக்க போட்டு ஊரெல்லாம் கேக்குற மாதிரி சொல்லு. சரி. ஏய், இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? ஆமா, பெரிய விஷயம் தான். அண்ணாமலை இதை கேட்ட உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு தெரியுமா? ஆமாமா,
1000 வாட்ஸ் பல்பு மாதிரி முகம் எரிஞ்சிருக்குமே. ஆமா, அண்ணாமலைக்கு முகம் அப்படியே பளிச்சு ஆயிடுச்சு. இந்த உலகத்திலேயே உங்க சூரிய தான் வயசுக்கு வந்திருக்கா. பொடி பைத்தியம். ஏ வள்ளி, நீ உண்மைதானே சொல்ற? நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன். நீ எதுக்கு ஃபோன் பண்ணா? எங்க அண்ணனுக்கு நானே ஃபோன் பண்ணிக்கிறேன். உன்னை எங்க அம்மாக்கு ஊசி போடுறதுக்கு மட்டும் தான் இந்த வீட்ல வச்சிருக்கு. அது மட்டும் செய். அனாவசியமா வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிடாத. போ போ போய் ஊசி போடு போ. முதல்ல இவ வாய்க்கு ஊசி போடணும். நாளைக்கு வேணா பாரு, பெரிய கோணி ஊசியை கொண்டு வந்து உன் வாயை தைக்கிறேன். நீ என்ன நர்ஸா இல்ல கோணி தக்கற பொம்பளையா? முதல்ல போய் கண்ணாடியில மூஞ்ச பாரு. 2 வெள்ளை கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கு. பால் குடி. என்னம்மா இவ்ளோவா? இந்த பாரு, இந்த மாதிரி நேரத்துல உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். பால் குடி. இந்த மாதிரி நேரத்துல அழுகாம சினுங்காம தைரியமா இருக்கிறிய பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். இல்லம்மா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஸ்கூல்ல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, வள்ளி எங்க? வள்ளிமே, ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായില്ലേ? ஆய் ஆய். 2 2 எத்தனை? 22. அது. அண்ணா வந்துருச்சு. டாக்டர், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான நியூஸ். சர்ப்ரைசிங்கா? என்ன? உன்னதான் வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிட கூடாதுன்னு சொன்னல. நீ சுமாரு. ஆனா நம்ம சூரிய குட்டி இல்லனா அது வயசுக்கு வந்துருச்சுனே. காலையில நீ கார்ல கூட்டிட்டு போனலனா அப்பவே வயசுக்கு வந்துருச்சுனே. கத்தாத. எனக்கு காது செவிடா. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே. அம்மாக்கு பிபி பார்த்தாச்சா? இல்ல டாக்டர். போங்க, சீக்கிரம் போங்க. ஏய், ഞാൻ പറഞ്ഞല്ലേ ஞாபகம் இருக்குல்ல? சூர்யா, இங்க பாரு, காலையில உன் மேல கோவப்பட்டதுக்கு ஐம் வெரி சாரிடா. ஐம் வெரி ஹாப்பி. அண்ணே சூர்யா குட்டிக்கு சடங்கு செய்யணும்னே. மாமா இந்த வீட்ல இல்லனா என்ன? மாமி நான் இருக்கேன். நான் சூர்யா குட்டிக்கு முறை செய்வேன். ஃபங்க்ஷன்ல வேணாம் சொல்லுமா. இந்த சடங்கு முறை இதெல்லாம் இப்போ ஒன்றும் வேண்டாம். அண்ணாமல, நீ குறுக்க பேசாத, எனக்கு குழப்பமா இருக்கு. மாமா சார்பா இந்த சடங்கு செய்ய விடலனா நான் 10 நாளைக்கு சாப்பிட மாட்டேன், 10 நாளைக்கு தூங்க மாட்டேன், நட்டு பையலுக்கு பால் கொடுக்க மாட்டேன். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்? நீ குறுக்க பேசாத அண்ணாமல. வள்ளி, அம்மா கூட சண்டை போடாதன்னு சொல்லிருக்கேன்ல. நீ சும்மா இரு சூர்யா குட்டி. என்ன எதுக்கு தடுக்கற? தவசி மாமா வச்சு உனக்கு அப்புறமா சீர் சடங்கு பண்றேன்னு அண்ணாமல சொல்லுச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் சூர்யா குட்டிக்கு சீர் செய்வேன். ஏன்னா எனக்கு தான் எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். நான் சூர்யா குட்டிக்கு சீர் செய்யலாமா முடியாதா? செய், தாராளமா செய்.
யார் தடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ அண்ணே. அண்ணாமலை, எப்படிடா இருக்க? இருக்கேண்ணே. ஏண்டா, உலகம் உனக்கும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது விடுங்கண்ணே. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்னடா? நம்ம சூர்யா வயசுக்கு வந்துட்டா. என்னண்ணே, நம்ம சூர்யா இல்ல? புரியுதுடா. சூர்யா குட்டி எப்படி இருக்கா? தைரியமா இருக்காடா? ஓம் பொண்ணாச்சே. இந்த மாமன் சூர்யா குட்டி கேட்டதா சொல்லு. ஆ, என்னடா ஏன் பேச மாட்டேங்கிற? அம்மாடி, அழறியா? என்னால முடியலண்ணே. என்னால இது தாங்கிக்க முடியல. ஆனா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னென்ன தப்பு செஞ்சோம்? இப்படி பேசக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படி என்னென்ன தப்பு செஞ்சோம்? எல்லாம் சரியாயிடும். என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரத்தான் போகுது. நீ அழாத. சூர்யாக்கு இப்படி ஆச்சு, யாருக்கிட்டாவது சொல்லி பறந்துக்க கூட. எனக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்கன்னு. வீடு நிறைய என் பசங்களோட எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. இப்ப அண்ணாமலை, தெரியும், போன காலம் எல்லாம் திரும்பி வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சூர்யா சந்தோஷமா இருக்கா. இந்த முறை செய்யணும் அது இதுன்னு எனக்கு தான் உரிமை இருக்குன்னு அவங்க பேசிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு. அப்படி முறை செய்யறதுக்கு உரிமை இருக்கிற ஒரே ஆளு இந்த மாமன் தவசிதான். உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு என் பொண்ணுக்கு முறை செய்ய சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா அப்படியே நான் கூப்பிட்டா கூட இந்த தவசி வரமாட்டான். அண்ணாமலை, சொல்லுங்க. ஏண்டா, நேர்ல வந்தவளை பார்த்து சூர்யா குட்டிக்கு முறை பண்ணாதான் பெருமையா? இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அண்ணாமலை மேல தவசி வச்சிருக்கிற பாசத்தை இந்த ஜென்மத்தில் யாராலையும் பிரிக்க முடியாது. பாரு, நேரில் வந்து வாழ்த்தினாத்தான் உண்டா? நான் எங்க இருந்தாலும் என் சூர்யா குட்டியை மனசார வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பேன். அவன் நல்லா இருப்பான், ஓஹோன்னு இருப்பான். நீ கவலைப்படாது. அது போதும். இந்த ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இந்த ஒரு வார்த்தை போதும், என் சூர்யா பொண்ணு நல்லா இருப்பா, அவ நல்லா இருப்பா. நான் வச்சுட்டேன், வச்சிடுறேன். ஏன்பா டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க? என்னங்க உம்முன்னு இருக்கீங்க? ஐயோ, இவர் உம்முன்னு இருந்தாலே எனக்கு வயித்த கலக்கும். ஏதாவது பிரச்சனையா? யாரு போன்ல? என்ன யாரு போன் பண்ணாங்க சொல்லுங்க. அண்ணாமலை. அண்ணாமலையா? அக்கா கிட்ட தானே? அண்ணாமலையா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணிருக்கா. என்னண்ணே? என்ன விஷயம் சொல்லுங்க. ஏதாவது கெட்ட செய்தியா? அண்ணா அக்காவுக்கு. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அண்ணாமலை நல்லதா இருக்கா? இல்லை, நல்ல செய்தி தான். சூர்யா குட்டி வயசுக்கு வந்துட்டா. பாத்தியா சாந்தி, நான் போன வாரமே சொன்னேன்ல, சூர்யா குட்டி சீக்கிரம் வயசுக்கு வந்துருவா, சீக்கிரம் உட்காந்துருவான்னு. உட்காந்துட்டா பாத்தியா? அம்மா, சூர்யாக்கு எங்கம்மா உட்காந்துட்டாங்க? அதிக பிரசிங்க, வாய் முடு. ஏய், சின்ன குழந்தை தெரியாம கேக்குது, அவளையும் திட்டுற. என்னண்ணே சிரிச்சிட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த இவ்வளவு சீரியஸா சொல்றீங்க? நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். எனக்கு சந்தோஷமா தாம்மா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல நாம இருக்க வேண்டிய இடம் எது? அண்ணாமலை வீடு அங்க இருக்குமா? இருக்க முடியுதா? ஏன் முடியாது? பைத்திய மாதிரி பேசாத. என்ன செடி உனக்கு? எனக்கு ஒண்ணு ஆல, எல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு. நாம செய்ய வேண்டிய முறை இருக்குல்ல, அண்ணாமலையோட பொண்ணு நமக்கு என்ன முறை வேணும்? அந்த முறையை சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள நம்ம கால் வைக்க முடியுமா இப்போ? ஏன் முடியாதுங்க? என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? கையில கோடி துணியை வச்சுக்கிட்டு உறவை முறிச்சுக்கங்கன்னு சொல்லி நெஞ்சில ஈரமில்லாம சொன்னவங்க. தங்கச்சி கிட்ட சொந்த அண்ணனே பேசக்கூடாதுன்னு சொன்னவங்க வீடு அது. மான மரியாதை உள்ளவங்க அங்க போக மாட்டாங்க. நீ அட, இவ வேற ஒண்ணு புரிஞ்சுக்காம என்ன நீங்க எல்லாரும் இப்படியே பேசுறீங்க? என்ன சாத்தி, நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? எப்படி போக முடியும், எப்படி போக முடியும்ட்டு? நாம செய்ய வேண்டிய முறை இருக்கு, சீர்சனத்தை எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. அண்ணாமலையோட குழந்தை நமக்கும் குழந்தை தானே. நாளைக்கு அந்த பொண்ணு மாமா எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டா நீங்க பண்ணாம இருப்பீங்களா? அதனால நாம பண்ண வேண்டிய முறையை பண்ணிட்டு சீர்சனத்தெல்லாம் செஞ்சுட்டு அந்த குழந்தை தலையில மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு வந்துகிட்டே இருக்க போறோம். வேற என்னங்க பண்ண போறோம்? எவ்வளவு சுலபமா சொல்றா. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமாமா? ஏண்டா டேய், நீயும் கேட்டு தலையாடிட்டு இருக்க. நேர்ல போய் தான் பாப்போம். நம்பி நம்ம வீட்டுக்கு போலாமா? டேய், என்னடி இது பெரியவங்க பேசிச்சு நடுவுல முந்திரி கொட்ட மாதிரி நம்பி நிக்கிட்ட? டேய், இவ என்ன திருந்தலையா? இல்ல பாரு, திரும்ப திரும்ப லோகநாதோட மோதி அண்ணாமலை வாழ்க்கையில பிரச்சனை உண்டாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த அண்ணாமலையாரே வந்து தடுத்தாலும் நான் போகாம இருக்க மாட்டேன். அப்பா நம்ம சூர்யாக்கா பார்க்க இப்பே போலாம்ப்பா. அப்படி சொல்லுடி என் ராசாத்தி. என்ன சொல்ற சாந்தி? போலாம் அண்ணே. புரிஞ்சுதான் பேசுறியா? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப எல்லாரும் என் பக்கம் இருக்காங்க. விசாலம், எனக்கு எல்லாம் தெரியுங்க. உங்க மனசுல மருமகளுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் 1008 ஆசைகளை வச்சுக்கிட்டு ஒன்னல்லன்னு வெளியே வேஷம் போடுறீங்க. என் மருமகளுக்கு நான் செய்ய வேண்டிய சீர்சனத்தை எல்லாம் செய்யாம நான் விட மாட்டேன். நம்பி, நீ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ண அவரை கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரிண்ணே. அம்மா நம்ம இப்பே போலாமாமா? முந்திரி கொட்டை, இப்ப எதுக்கு போனோம்? எப்ப ஃபங்க்ஷனோ அப்ப போய்க்கலாம். ஏன்னா சூர்யாக்கா இவ்வளவு இருந்தாங்க, இப்ப இவ்வளவு பெருசா இருப்பாங்களா? ஐயோ, அறிவு கொழுந்து. டேய், அவளாண்டி அறையிற அறிவு கட்ட மாட்டியா?
அட பார்கவியா, என்ன ரொம்ப இழைச்சு போயிருக்க? ஏண்டா கிண்டலானோ? அது சரி, வயசான காலத்துல எங்களுக்கு எந்த நாய்தல? ஏய், யாருக்குடி வயசாச்சு? ஒரு சந்தோஷம்தான். எமங்கிட்ட வாழ்க்கையில போராடி சாவோட உச்சிக்கே போனவண்டி. இனிமே எனக்கு என்ன, சந்தோஷமா இருந்துட்டு போறேன். அது சரி, உன்னை போல லாட்ஜ தமிழரசிட்ட கொடுத்துட்டு அவ குடுக்கன பிச்சை காசை வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கணும் இல்லே? ஏய், நான் தெரு தெருவா பிச்சை எடுப்பேன், சந்தோஷமா இருப்பேன். அதை கேட்க நீ யாரு? ஐயோ, நீங்கள என்ன கொய்க்கினு? நீங்களே പറഞ്ഞത് ആ തമിഴരசி കിട്ടേന്ത് ആ ലാഡ്ജ് പുടുങ്ങനോ, തമിഴ്കുമരനുக்கு ஒரு பங்கும் എനിക്ക് ஒரு பங்கு தரான்னு நீங்களே പറഞ്ഞது. அப்படி பேசு. இதப்பா, என்கிட்ட பேசும்போது ஹை பிச்சில் பேசக்கூடாது, லோ பிச்சில் தான் பேசணும். புரியுதா? சும்மா இந்த ஃபிலிம் காட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. ஓகே? நான் இந்த நீங்கள் எடுத்த ஃபிலிம் காட்டணும். நான் உங்ககிட்ட மரியாதையா தானே இருக்கேன். கழுத்தை பிடிக்கலான்னு பார்ப்பேன், முடியலன்னா காலை பிடிப்பேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சாத்தப்ப தமிழரசோட ஆளாயிட்டானோன்னு உனக்கு சந்தேகம். என் தம்பி தமிழ் குமரனோ அண்ணன் ஒன்றும் சரியில்லைன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பான். என்ன நடந்தது, ஏது நடந்தது, இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு வேவு பார்க்க வந்திருக்க, அப்படிதானே? அதானே நீங்கள. அது சரி, ஆ தமிழரசி கிட்டேந்து ஆ மீனாட்சி லாட்ஜ எப்படி புடுங்கோ? ஆமா, இது ஆணி புடுங்கிறது. தமிழரசி ஒன்றும் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லே. எங்களும் நினைச்சா ஒரே நிமிஷத்துல அவளை சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டோம்லே. தமிழரசி எந்தா ஒன்னும் இல்ல, ஆனானப்பட்ட அண்ணாமலையே மோட்டு வழியை பார்த்துட்டு உலகநாதன் வீட்டுல இருக்குன்னு. என்ன சொல்ற? அண்ணாமலை உலகநாதனோட இருக்காளா? நிஜமாவா? சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கட்டும். ஒன்னா ரெண்டா, அந்த அண்ணாமலைக்கு நான் பண்ண துரோகத்துக்கு அந்த பாவெல்லாம் சேர்ந்துதான் என்னை இந்த அளவுக்கு ஆட்டி படைச்சிருச்சு. அந்த அண்ணாமலை கிட்டையும் பட்டாளத்தார்கிட்டையும் என்னைக்காவது ஒரு நாள். பட்டாளத்தாரா? ஏத பட்டாளத்தார்? ஏய், என்ன விளையாடுறிய? பட்டாளத்தாரடி அண்ணாமலை அப்பா, ஆழ்வார் குறிச்சிக்காரு. ஆளு மறிச்சு போய் புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைச்சிருக்கும். என்ன சொல்ற? பட்டாளத்தார் செத்து போயிட்டாரா? அதே என் புருஷனை கொன்ன அதே கோமதிதா ஆ பட்டாளத்தார மாடியிலேருந்து கீழே தள்ளி கொன்னும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.